சரி சார். வந்துட்டு. ஹாய் பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் போன கிளாஸில் பார்த்த ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது ஹோம்ஒர்க் இந்த ரெக்கார்டிங் கேட்டிங்களா? ஓ சார். ஹோம்ஒர்க்ல எல்லாம் சரியா பிள்ளையா ஐயா? ஹோம்ஒர்க்ல 2 பில்லி ஆயிடுச்சு சார். அது இது பண்ணிக்க டைம் கிடைக்கல. எனக்கு இங்க எக்ஸாம் நடக்குது. அது தெரியும் எனக்கு. அதனால இந்த டைம் கிடைச்சிது ரிப்பீட் பண்ணாத அவசியம் இல்லை. பட் என்ன பிளண்டு சொல்லி விளங்குறது முக்கியம். சவுண்ட்ல வந்து அலிப்ற சவுண்டுக்கு ஐன் சவுண்ட் வரக்கூடாது. தொண்டையோட கீழுக்கு சவுண்ட் சரிய பெருத்தக்கூடாது. ஐன் சவுண்ட் என்று சொல்றதை விட தொண்டையினுடைய கீழ் பகுதியில் இருந்து நாங்க உச்சரிப்புக்கிறதுக்கு போகக்கூடாது. அது போறது பிழை. சார் ஐந்து தான் ஆக கீழே இந்த வருமேனா. எஸ், ஐன் தான் தொண்டையோட கீழுக்கு போறது. அந்த கீழ் பகுதிக்குள்ள போகக்கூடாது. ஓதா சார். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل فلا تنهر. குட். நான் இப்ப நோமல் ஓதுறேன் சார். நான் நேத்து முந்த நேத்து எல்லாமே அதை சும்மா கஷ்டப்பட்டு கொண்டுதான் தான் வரல. இந்த எழுத்து கஷ்டப்படுற எழுத்து அல்ல. அலிஃப்ங்கிறது கஷ்டத்தைப்பட்ட எழுத்து அல்ல. ஆனா அதுல சில நுணுக்கங்களை பிடிச்சி ஓத வேண்டிய எழுத்து. அவ்வளவுதான் அந்த விஷயம். சில நுணுக்கங்களை பிடிச்சி கொண்டு நாங்க ஓதி கொண்டு போனா எனக்கு அது மிச்சம் அது ஈஸியாகி. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட்ல சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சார். அந்த தொண்டையிலிருந்து மேல நோமலா வரணும். நீங்க ஐந்தான் பனிந்து வருது. ஐத்தான் மாறி பட்டுச்சு எனக்கு. ஓ, அதான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஐன்னா தொண்டையில கீழ் பகுதியில இருந்து வர எழுத்து. ம். إيلافهم رحلة யா الشتاء والصيف. நீட்டுறது போகுது. رحلة الشتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. சரி போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. மூணாவது. أإذا كنا இல்ல. عظاما. அல்ல அல்ல என்று போறதல்ல. ஸ்டார்டிங் أ- أإذا كنا عظاما نخرة. இத இத அது ரெண்டையும் தெளிவாக தான் தெரியும். சார் இந்த அலிஃபையும் மிச்சம் இலக்கியால தானே வருஷ கணக்கு. அது என்ன சார் அந்த சார் படிச்சா இல்ல. இந்த அலிப் எந்த அலிப் எத்தனை அலிப் இதால வர அலிப்பா என்ன அலிப்? ஐதால குன்னா ஆ, மூணுல வர மூணு அலிஃபையும் தான் சார். இதா குன்னா இல்லா மூணு ஒரு செகண்ட் தான். எல்லாம் எல்லாம் ஒரே அளவு. இப்ப நீங்க ஓடுறது சரி, எல்லாம் ஒரே அளவு. எப்படி அவ்வளவுதான். இதை விட இலக்கியால தானே சார் இந்த அலிஃபை. விலங்கல. நான் இப்ப ஓதுறதை விட மிச்சம் இலக்கியலாவே. ஏலா ஏலா ஏலா. சரி. أإذا كنا عظاما نخرة. சரி போதுமா? أإذا كنا عظاما نخرة. நாலாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. சரி போதுமா?
ثم لتسألن يومئذ கொஞ்சம் சார் பிள்ளை ثم لتسألن يومئذ عن النعيم يومئذ عن النعيم அந்த தின் சவுண்டை வெளிப்படுத்துங்க. يومئذ عن النعيم ஓதுற டோன்ல வெளியாகணும் மாஸ்டர். இப்ப வெளியாகுது. ஓத போகணும் வெளியாகணும். ثم لتسألن يومئذ عن النعيم இப்போ ஓதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم ஓகே. அஞ்சாம் إيلافهم رحلة الشتاء والصيف திருப்பி ஓதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف மாஷா அல்லாஹ் நல்லா நார்மலா வருது. நல்லா இது பாவம். فأثرنا به என்ன نقعا ஈக்கிறதான் ஓதும். ஈக்கிறத ஓதும். இல்லாதவெல்லாம் ஓதப்படாது. வாய்க்கு வேலாம் ஓதப்படாது. ஈக்கிறத ஓதும். ஈக்கிறத أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأثرن به نقعا திருப்பி ஓதுங்க. فأثرن به نقعا ரெண்டாவது وأخرجت الأرض أثقالها وأخرجت الأرض أثقالها திருப்பி ஓதுங்க. وأخرجت الأرض أثقالها அறுது என்றா அர்த்தம் உஸ்மான் ராக்கு மேல லம்மத்துன்னு வச்சு ஓதுரும். أرض أسجل அதான் வரணும். அறுது وأخرجت الأرض أثقالها وأخرجت الأرض أثقالها good. சரி. أو أمر بالتقوى அவு அமர ரெண்டு மாறணும். أو أمر بالتقوى 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 أليس الله بأحكم الحاكمين திருப்பதுங்க. أليس الله بأحكم الحاكمين Number 5. ألم يجدك يتيما فآوى என்ன ஆண்டு போகுது ஆண்டு சொல்லி فآوى ألم يجدك يتيما فآوى 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 ألم يجدك يتيما فآوى சரி இந்த ஃபத்ஹா மத்திக்கு தானே சார்? ஓ
இந்த ஃபத்ஹா மத்து அந்த இடத்துல இப்ப இடையில நாங்க ஒரு சொல்ல நிப்பாட்டுறா அது 2 அல்லது 3 செகண்ட்க்கு மேல இழுத்து ஓதி நிப்பாட்டிடுமா சார்? விலங்கல் எப்படி அது இந்த ஃபத்தஹ் மதுல நிப்பாட்ட கொள்ள நீட்டுறது அப்படியா? ஓ இயலாது. எங்களோட ஓதல் முறைமை இத சிஸ்டத்துக்கு அது முரண். ஹாக்கிமீன்ல இழுக்கிறது போல ஆவால் இழுக்க இயலுமான்னு கேக்குறீங்க அப்படியா? இல்ல இல்ல சார். அதானே. அதுல இப்படி இருக்கல தானே ஆவால. ஏலா 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 பெரிய பேர் அது. குர்ஆன்ட ஓதலுக்கு அது முரண். சார் இல்ல. நான் சொல்ற ஆயத்தை கொஞ்சம் பாக்கலுமா? ஆ சூரா ஹிஜ்ர்ல. நீ இழுக்கிறதுக்கா? ஓ அதுல என்ன விஷயம் சொல்லுங்க பிஸ்திக்கு அதுல. இல்ல சார், அந்த அலைஹின் சுல்தான் வருது. ஓ அதுல சுல்தான் வராது. தாக்கு ஃபத்த மாதிரி. ம் சுல்தான்ல கடைசி எழுத்துக்கு நூனுக்கு பத்தாமத்து வந்தீங்க. அங்க வரணும் நூனு தான் பத்தாமத்து வரணும் சுல்தான்டா. இல்ல ஐப்போ சார், நான் இப்படி கேட்கல. அந்த அந்த ஸ்டைல்ல வந்தா இழுக்கு அந்த அந்த சில இறுதி எழுத்துக்கு. அதைத்தானே நீங்க படிச்சுக்கிறீங்க. கடைசி எழுத்துக்கு சுக்கூனி கோணம், அதுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளம் வரணும் என்ற விஷயம் படிச்சுக்கிறீங்களே. அதை போய் சரியா பாருங்க. படிச்சாச்சு, சார் நீங்க படிச்சுக்கிறீங்க. சரியா போய் பாருங்க. படிச்சேன் சார். ஃபத்த மத்துல அந்த இழுக்கு உதாரணம் ஒன்றும் பார்க்கல. ஐத்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் உதாரணம் மேல ஒன்று தான் போட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கு உதாரணம் காட்டணும் 9 உதாரணம் காட்டணும். அந்த 9 உதாரணத்தையும் உங்களை தேட சொன்னோம் போயிட்டு. நாங்க செப்டரை விளங்கப்படுத்தினோம். நஸ்தஈன் இறுதி எழுத்துல நூனுக்கு சுக்கூனை வச்சு, அதுக்கு முன்னால மத்தியுடைய எழுத்து யா வந்து, அதுக்கு முன்னால ஐனை வச்சு விளங்கப்படுத்தினோம். அப்படிதான் நேஸ்மான். அப்ப அதுல மத்திய எழுத்து யா வரலாம், மத்திய எழுத்து வா வரலாம், மத்திய எழுத்து அலிஃப் வரலாம். மூணுலையும் நாங்க தேடலாம். அதே போல இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு அதுக்கு முன்னால லம்ம மத்து வரலாம், கஸ்ர் மத்து வரலாம், ஃபத்ஹ மத்து வரலாம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை இது? 6 எழுத்துக்கள் ஆறு. இருக்கிறது. 6 விஷயங்கள் வரும். நான் அதுல ஒன்றே ஒன்று தான் பார்த்தோம். இப்ப சுல்தான் நிப்பாட்டின எப்படி அது? சுல்தான்ங்கிறது 2 மெத்தட் எழுதலாம். சரியா? இப்படியும் எழுதலாம். சுல்தான் நிப்பாடலாம். நிப்பாட்டின இதுக்கு நாங்க சுக்குனை வைப்போம். ஃபத்த மத்து வந்தது. இங்கன அலிஃப் ஈக்குது, இங்கன தாக்கு இங்கன அலிஃப் வந்துக்கு. அந்த அலிஃப் மத்திய அலிஃப் என்ற வகையில தாவு நிட்டலாம். அதே சுல்தான அலிஃப போடாம ஃபத்தஹ்மத போட்டோம் என்றால், இவருக்கு ஃபத்தஹ்மத் இந்த சுக்குனுடைய அடையாளம் வருது இந்த இடத்துல. சோ இங்க என்ன செய்யப்படுது? 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டுப்படுது. இவ்வளவு விஷயம். அதை இழுக்கலும் தானே சார் 2 அல்லது 3 செகண்ட்க்கு அதிகமாகும். 3 செகண்ட் முழுக்கலாம் அல்ல, கட்டாயம் 2 செகண்டை விட கூட நிட்டும். ஆஹ் கூட்டினதை பிரச்சனை குறையலாம். குறைய முடியாது. குறையிறது பிரச்சனை. ஹைர். சரி சார். சரிதானே? ஓ இதுல உம், இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்குனுக்கு பின்னால சத்து வர விஷயம் உங்களுக்கு ஞாபகத்திலேக்கா தெரிய படிப்பிக்கணுமா? சரி, ஞாபகம் ஓதிட்டு போக ஓதலும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணா நல்ல மாதிரி இருக்கும். நல்ல சரி. சுக்கூனுக்கு பின்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனம் கொண்டு ஓதி கொண்டு வர நேரத்துல சுக்கூனை தொடர்ந்து வாரது சத்தினுடைய அடையாளமாக இருந்தால் சுக்கூனுடைய உச்சரிப்பு முழுமையாக மறைந்து பலம் இழந்து பலவீனமாகி ஷத்தினுடைய உச்சரிப்பு பலமிக்கதாக மாறும். இல்லைங்களா சொன்னது? ம் காரணம் என்னன்னு சொன்னா, சுக்கூனுங்கிறது குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை மட்டும் கொண்டுதான் சுக்கூன். உதாரணத்துக்கு இந்த லாம் எடுத்தீங்கன்னா, இந்த நூன் எடுத்தீங்கன்னா நூன்ல சுக்கூன் மட்டும்தான் நிக்குது. ஆனா அந்த லாமினுடைய விரிவை நாங்கள் எழுதினோம் என்றால் லாமுக்கு சத்தும் இருந்து பத்தஹத்தும் மீக்குது. அப்ப இதுல விரிவு எப்படி வரும்? ஒரு லாம் வந்து ஒரு சுக்கூன் வந்து இன்னொரு லாம் ஒன்று போட்டு ஃபத்ஹத்துன், இது ரெண்டையும் இணைத்து தான் நாங்க இந்த ஷத்தாவை போட்டு போட்டு எழுதுறோம். அப்போ அடிப்படையில சுக்கூனுங்கிறது ஒரு அடையாளத்தை ஒரு எழுத்துக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடியதாகவும், ஷத்துங்கிறது மறைமுகமாக 2 அடையாளங்களை குறித்த ஒரு எழுத்துக்கு கொடுக்கிறதாகவும் காணப்பட்டது. அந்த 2 அடையாளங்கள்ல ஒன்று சுக்கூனாவும் இருக்குது. அப்படித்தானே? 2 அடையாளங்கள் ஃபத்ஹத்துனும் சுக்கூனும் இருக்குது. அதுல ஒன்று சுக்கூன். அப்ப ஆல்ரெடி சுக்கூன்ன்றது ஒரு பார்ட். லாமுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கூனும் நீக்குது, ஃபத்ஹத்தும் நீக்குது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பலம் கொண்டு ஷத்துக்கு ஈக்குது. என்றால் ஷத்துக்குள்ளே ஒரு சுக்கூன் மறைஞ்சிக்குது. எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல சத்து பலமிக்கதாக
பெரும்பாலத்துல உச்சரிப்புல சக்தி மிக்கதாக ஆதிக்கம் செலுத்துறதால சுகூன் அந்த இடத்துல அவர் இருப்ப விட்டு கொடுத்துட்டு போயிருவார். அப்ப அதில் நாங்க என்ன செய்யணும்? ஷத்தினுடைய உச்சரிப்பை ஃபோக்கஸ் பண்ணணும், சுகூனுடைய உச்சரிப்பை அப்படியே விட்டு போட்டணும். இதுதான் விஷயம். கிளியர் இல்லைனா? ஓ சார். ஓகே, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. ரெண்டே بسم الله போட்டு الرحمن الرحيم. أيحسب أن لن يقدر عليه أحد. சரி போதுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد. ரெண்டாவது. ألم نخلقكم من ماء مهين. சரி போதுங்க. ரா 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 விடுங்க. ألم نخلقكم من டைம் இல்லாம காப்பு ماء. உச்சரிப்பீங்க. அந்த பெரிய காஃப் விட்டு பட்டுது அப்படி அந்த அதுல தொங்கி இதுல தொங்கிலாம் வரது இல்லை. பையம் இல்லாம என்ன செய்யலாம்? சார் அங்க உச்சரிக்கிறது சின்ன காஃபை தானே? இந்த காப்பை தான் உச்சரிக்கும். பயம் இல்லாம நீங்க பெரிய காப்பை விட்டு போட்டு போகலாம்னு சொல்லி அதுதான். அலம் நஹ்லுக்கும் மின் மா என்று மிக தைரியத்தோட முழுமுவாயும். ألم نخلقكم من ماء مهين. சரி போதுங்க. ألم نخلقكم من ماء مهين. உங்களோட அந்த விஷயமும் சரி. இதுல ஷத்தினுடைய விஷயத்தோட சேர்ந்து வாருது. இது மட்டும் வந்து பார்ப்போம். أيحسب أن لن. திருப்பி ஐனுக்கு போக கூடாது. இந்த ஐனுக்கு போனா பெரிய பலம். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்தப்ப திருப்பி ஐனு வாயில் வரக்கூடாது. ஐனை மறந்துடணும். சார் இது இன்னும் அல்லையரகுண்டு தானே சார் வரணும்? ஓ அல்லன் ஐனுக்கு போக கூடாது. சொன்னது ஐன் தான். நீ பிரச்சனை ஐன் இல்ல. இல்ல சார், யாக்கு சத்து வந்தீங்க தானே இல்லையா? எங்க சத்து எங்க வந்திக்குது? யாக்கு வரணும் எங்க தானே? சத்து எங்க இருக்குது? சந்தல இருக்குதா? சந்து இல்ல இல்ல. இல்ல, நீங்க வேற யோசிச்சு போனா தந்தா தான் நீங்க ஓதணும். أيحسب أن لم يره أحد. யரஹு அஹதுல ஹாக்கு மேல என்ன இருக்குது? மத்துடைய அடையாளம். அப்ப யோசிக்கணும். أيحسب أن لن. கொஞ்சம் சார். أيحسب أن لم يره أحد. திருப்பி. أيحسب أن لم يره أحد. சவுண்ட் கொஞ்சம் பேசி இடையில. أيحسب أن لم يره أحد. ரெண்டாவது. إن إلينا إيابهم. திருப்பி. إن إلينا إيابهم. மூணாவது. والآخرة
والآخرة خير وأبقى. இது போதுங்க. والآخرة خير وأبقى. ஓகே, நாலாவது. أن جاءه الأعمى. இது போதுங்க. அஞ்சா சவுண்ட் எடுத்து வருங்க. أن جاءه الأعمى. أعمى بالله جل. தான் வரணும். أن جاءه الأعمى. இது போதுங்க. أن جاءه الأعمى. ஐந்தாவது. أما من استغنى. ஆப்பல أما من استغنى. أما من استغنى. أما من استغنى. சரி போதுங்க. أما من استغنى. ஐந்தாவது. சாரி, அஞ்சாவது போதுங்க. أما من استغنى. நாலாவது. أن جاءه الأعمى. ஓகே, நல்லா. உங்களோட அலிஃப்ட அடுத்த விஷயங்கள் இந்த வசனங்களை கொஞ்சம் ரெக்கார்டா கேட்குற நேரம் ரெடி ஆகிட்டு வாங்க. பெரும்பாலும் இதோட அலிஃப்ட பாடத்தை இறுதி பகுதியாகும் அடுத்தடுத்து நான் போறதாகும். இதை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க. இதுல சில அப்டேட்டான சில விஷயங்கள் இருக்கிற அந்த பேர் வரப்படாது. சரியா? ஹோம்ஒர்க் வராது, ரெக்கார்டிங் எடுத்து அடியட்டோம்மா. நாளைக்கு.